ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைத்தமிழன் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிட் வரிசையில், அதாவது ப்ரீக்வல்னு சொல்லக்கூடிய ஹிட் வெல்கம் டு தி டேரி அப்படிங்கிற சீரீஸோட எபிசோடை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு தரமான எபிசோடு. ஆன்டி முஷிடி ஃப்ளாஷ் படத்தை எடுத்த டைரக்டர் தான் இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. வாங்க சீரீஸை போய் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் தேட்டரை காட்டுறாங்க. தேட்டரில் எல்லோரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் பேசிஃபையரை வச்சு சப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தேட்டர்லாம் டிக்கெட் செக் பண்ணுவாங்கள்ல, அவர் மேலே லைட் அடிக்கிறாரு அந்த பையன் மேலே. அதுக்கப்புறம் அந்த பையன் பார்த்துட்டு ஓடும் போது இவர் பின்னாடியே ஓடுறாரு. அந்த பையனும் பூந்தடிச்சுட்டு வெளியே போனால் அங்கே ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறான். அந்த டிக்கெட் செக் பண்ணுறவரு அவனை தேடி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஒன்று வெளியே நின்றுட்டு இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணோட அப்பா ஒருத்தர் என்னப்பா இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி டிக்கெட் செக் பண்ணுறவரை கேட்குறாரு. அதுக்கப்புறமா டிக்கெட் செக் பண்ணுறவரு அந்த பையன் கிளெமன்ஸ் பையன், அந்த பையன் அடிக்கடி வரான், இதோட 3 தடவை டிக்கெட் இல்லாமல் படம் பார்த்துட்ருக்கான், இந்த டைம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா, அந்த பையனே பாவம், குடும்பமே இல்லை, விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் டிக்கெட் செக் பண்ணுறவர் விடுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட, நீ அந்த பையனை பார்த்தியா, அவன் எந்த பக்கம் போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கும் அந்த பொண்ணு பேர் ரோனி, அந்த பொண்ணு அந்த பையன் இந்த பக்கம் போனான் அப்படிங்கிற மாதிரி தேட்டரோட பேக் சைடை காட்டி விட்டுருது. அந்த பையனும் ஒளிஞ்சிட்ருங்க இடத்துலேருந்து பார்த்துட்டு ஒரு லைட்டாக ஸ்மைல் கொடுக்குறான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா அந்த தேட்டரில் தான் வேலை செய்வார் போல இருக்குது, ஆப்ரேட்டராக. அதனால் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு தேட்டர் வேலையை பார்க்க 2 பேர் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் மெதுவாக எந்திரிச்சு நடந்து போகிறான். அதுக்குள்ளே அந்த டிக்கெட் செக் பண்ணுறவர் பார்த்துட்றாரு, முன்னாடியே துரத்திட்டு வராரு. அதுக்குள்ளே இந்த பையன் தப்பிச்சு ஓடி போயிடுறான். டிக்கெட் செக் பண்ணுறவர், அடுத்த டைம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா போலீஸ்கிட்ட கால் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி துரத்தி அடிச்சிடுறாரு. அந்த பையன் தனியாக நடந்து போயிட்டுருக்கான். வெளியே வேற செம பனி, மெதுவாக ஊரை விட்டு நடந்து போயிட்டுருக்கிறான். அவனுக்கு யாரும் இல்லை போல இருக்குது. அதுக்கு தூரத்தில் ஒரு வண்டி வருது, அதில் லிஃப்ட் கேட்குறான். லிஃப்ட் கேட்கும் போது உள்ளே பார்த்தா ஒரு ஃபேமிலி இருக்குது. அதுக்கப்புறமா இவன் அந்த காரில் ஏறி உக்காந்துக்கிறான். அந்த ஃபேமிலி இந்த பையன்கிட்ட, நீ எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு சொல்லு, அங்கே விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பையனுக்கு தான் ஃபேமிலியே இல்லையே. அதனால் அந்த பையன் என்ன சொல்லிடுறான், இந்த ஊரை விட்டு போனால் போதும், எங்கே வேணால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் சொல்கிறான். அதுக்கும் அந்த ஃபேமிலி, நாங்கள் ஒரு இடத்துக்கு தான் போகிறோம், நீ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். அதுக்கப்புறமா ரேடியோவில் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. மியூட்டேஷனை பற்றி, குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் குறைபாடோடு பிறக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அந்த ஃபேமிலியில் இருக்க பொண்ணு, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குப்பா, வேறு ஏதாவது ரேடியோ சேனல் மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தம் அந்த ஃபேமிலியில் 4 பேர், ஒரு பொண்ணு, ஒரு பையன், அப்பா அம்மா. அம்மா மாசமாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன் எதை சொன்னாலும் ஸ்பெல்லிங் சொல்லிகிட்டே இருப்பான், அது அவனோட பழக்கம். அதுக்கப்புறமா அந்த காரில் வர பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு டப்பா மாதிரி எடுக்குது. மேலே ஸ்டிக்கர் லிவர்னு எழுதியிருக்கு. அதை எடுத்து ஏதோ பண்ண பிறகு அதை கொண்டு அந்த பையன்கிட்டையும் ஒரு மாதிரி பண்ணும்போது அந்த பையனுக்கு பிடிக்கல, ஒதுங்கி போயிடுறான். ஒதுங்கி போனோடனே அந்த பொண்ணு செம கடுப்பாயிடுது. கடுப்பானோடனே பக்கத்தில் ஸ்பெல்லிங் சொல்லிட்டு இருக்கிற தான் தம்பிக்கிட்ட ரூடாக பேசுகிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மிரட்டுறாங்க, தம்பிக்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நான் ஒன்றும் அப்படி நடந்துக்கலாமா, நான் கரெக்டாக தான் நடந்துக்கிறேங்க மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறமா அந்த ஹோல் ஃபேமிலியே விசித்திரமாக நடந்துக்குது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் ஊரை விட்டு வெளியே போனான்னு நினச்சா திருப்பி அதே ஊருக்குள்ளே போகிற மாதிரியே போர்டு வருது. அதை பார்த்தோன்னே இவனுக்கு பயம் வந்துடுது. சரி, இந்த இடத்துல இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலிக்கிட்ட சொல்லி வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த ஃபேமிலி அதை கண்டுக்கிற மாதிரியே தெரில, ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பையனே காரை நிறுத்தலான்னு ட்ரை பண்ணுறான். ஸ்டேரிங்கை பிடிச்சி வளைக்க போகும்போது தெரியாமல் இவன் கை போய் அந்த லேடியோட வயிற்றுலேயே பட்டுருது. அதுக்கப்புறம் அந்த லேடி கத்துறாங்க, குழந்தை பிறக்கிற ஸ்டேஜுக்கு வர மாதிரி கத்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடிக்கும் குழந்தை பிறந்துடுது. ஆனால் அந்த குழந்தை விசித்திரமாக கொடூரமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு செம பயமாயிருது. காதை 2 பொத்திக்கிட்டு அந்த பேசிஃபையரை வாயில் வச்சுக்கிட்டு சப்பிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம்
அந்த குழந்தை இவனை ஏதோ பண்ணிடுது. அதுக்கப்புறம் அந்த பேசிஃபையர் காரை உடச்சிக்கிட்டு அந்த பேசிஃபையர் வெளியே வந்து விழுவுது ஒரு ஓடையில். அந்த இடத்துல டைட்டில் போடுறாங்க. கட் பண்ணால் புதுசாக ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையன் மேலே வானத்தை பார்த்துக்கிட்டு ஃப்ளைட் போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வருஷம் போடுறாங்க 1962. அப்போ தான் நமக்கே தெரியுது இது ஹிட் சாப்டர் 1 படத்துக்கு முன்னாடி நடக்கிற சீரீஸ். அதாவது 27 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதை அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த பையன் எதுக்கோ லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு டைமை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். கட் பண்ணால் மிலிட்ரி பேஸை காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து யாரையோ வெல்கம் பண்ண நின்றுட்டுருக்காரு. லைட்டு அங்கேருந்து இறங்கி வருது. 2 பேர் இறங்கி வராங்க. ஒருத்தர் வந்து கருப்பெண்ணத்தவர், ஒருத்தர் பேர் ஹேரன், இன்னொருத்தர் பேர் வந்து பாலி. அவர் 2 பேர்த்தையும் இவர் வெல்கம் பண்ணுறாரு. வெல்கம் பண்ணி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. கட் பண்ணால் ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் புதுசாக ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேர் லில்லி. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அந்த பொண்ணு போய் தனக்கான கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக பிக்கிள்ஸாக அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த பிக்கிள்ஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் போல் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து அந்த பொண்ணை புள்ளி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஆறுதல் சொல்கிறா. ஆறுதல் சொல்லி தன்னை பற்றி ஓவராக பேசிகிட்டு இருக்கிறா. இவளும் அவளுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போதே அந்த ஃப்ளைட்டை செக் பண்ணிகிட்டு இருந்த பையனும் இன்னொரு புது பையனையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பையனோட பேர் ஃபில்லுன்னு தெரியுது. இன்னொரு பையன் புது பையன் பேர் டெடி அப்படின்னு தெரியுது. அவங்க 2 பேரும் அந்த லில்லிங்கிற பொண்ணை பற்றி பேசிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபில்லுங்கிறவன் இந்த ஃப்ளைட் எதுக்கு வந்துச்சு, இங்கே ஏதோ நடக்குது, எதை பற்றியோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் மறைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டெடி கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். டெடி அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறான். நீ ஒழுங்காக படிச்சியா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஃபில் அதை பற்றிலாம் கண்டுக்காம கிளாஸ் ரூமுக்கு போயிடுறான். கட் பண்ணால் மிலிட்ரி பேஸை காட்டுறாங்க. அங்கே 4 பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஃப்ளைட் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பாலியும் ஹேரனும் வராங்க. அவங்க வந்து இவங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர். அதனால் எல்லாரும் சல்யூட் வைக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் வைக்க மாட்டேங்கிறாரு, மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் இவர் வந்து போய் நான் உன்னோட சுப்ரியர் ஆஃபீஸரு, என்னோட ரேங்க்குக்கு நீ சல்யூட் வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அடுத்த டைம் நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே அங்கேருந்து கர்னல் வந்துடுறாரு. வந்துட்டு உனக்கு சல்யூட் வைக்கலன்னா என்ன பனிஷ்மெண்ட்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கோர்ட் மார்ஷல் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது தெரிஞ்சமா சல்யூட் வைக்காமல் இருக்க, சல்யூட் வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரும் அதுக்கப்புறம் சல்யூட் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹேரனை தனியாக கூட்டிகிட்டு போய் இப்படி நடந்ததுக்கு நான் வருத்தப்படுறேன், நீ ஃப்ரீயாக இருந்தீன்னா என்னோட ஆஃபீஸ்க்கு வா, நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஹேரன் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. அந்த இடத்துல புதுசாக ஒரு கருப்பெண்ணத்தவரை காட்டுறாங்க. அவர் யாருன்னு தெரியல. கட் பண்ணால் ஃபில்லையும் டெடியும் காட்டுறாங்க. ஃபில் வந்து ஏலியன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அதெல்லாம் வரைஞ்சி வச்சிட்ருக்கான். டெடி படிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் சோகமாக வேறு இருக்கான். அதை ஃபில் கவனிச்சிட்றான். கவனிச்சுட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு டெடி நம்ம ஃப்ரெண்ட் மேடி செத்து போய் 4 மாதம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் நமக்கே தெரியுது அந்த காரில் பேசிஃபையர் வச்சுட்டு இருந்த பையன் தான் இவங்களோட ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 2 பேத்துக்கு சண்டை ஆயிடுது. 2 பேரும் அந்த ரூமை விட்டு போயிடுறாங்க. கட் பண்ணால் டெல்லியை காட்டுறாங்க. டெல்லி குளிக்க போகலான்னு சொல்லிட்டு தண்ணியை திறந்து விட்றா. தண்ணி சூடாக வருது. அதுக்கப்புறம் கையில் கட்டியிருக்க ப்ரேஸ்லெட்டை பார்த்து வருத்தப்படுறா. அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக் காட்டினா ஃபில் இருந்த ஃபஸ்ட்டு காட்டின இடத்த காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு மேடியும் டெல்லியும் போகிறாங்க. உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது மேடி இருந்துட்டு உங்கள் அப்பா எதனால் இறந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு லில்லி கதையை சொல்கிறா. அப்போ தான் அந்த பிக்கிளோட கதை வருது. லில்லியோட அப்பா வந்து அந்த பிக்கிள்லாம் செய்யக்கூடிய இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்துருது. அதில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. இறந்தோடனே லில்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை கேட்டவுடனே மேடிக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசி ஆறுதல் படுத்துகிறாரு. அதுக்கப்புறமா புது வருஷம் பிறக்குது. அந்த இடத்துல பட்டாசுலாம் வெடிக்குது. மேடி வந்துட்டு லில்லியை லவ் பண்ணுற மாதிரி தெரியுது. கிஸ் பண்ணலான்னு போகும்போது லில்லி இருந்துட்டு நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மேடியை பார்த்து சொல்லிடுறா. சொன்னோடனே மேடிக்கு ஒரே கஷ்டமாக போயிடுது. அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருது. லில்லியும் நினச்சி வருத்தப்படுறாங்க ப்ரேஸ்லெட்டை பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் நடுவில் உங்கள் அம்மா கதவை திறந்துட்டு வந்துடுறாங்க. நாளைக்கு உங்கள் அப்பாவோட கல்லறைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. லில்லி இருந்துட்டு இன்னும் நான் அதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா வருத்தப்பட்டுட்டு சிங்க் தண்ணியை திறந்து விட்றாங்க. திறந்துடும் போது
சிங்கோட ஓட்டையிலேருந்து தேட்டரில் பாடின பாட்டு மாதிரியே மேடி பாடுறான். அது கேட்டவுடனே லில்லிக்கு ஒரே அதிர்ச்சி. நீ வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. மேடி வந்துட்டு என்னை அவன் விட மாட்டேங்கிறான் அப்படின்னு மாதிரி சொல்லி விரல் 2 மட்டும் வெளியே வர மாதிரி பயன்படுத்தி விட்டுட்டு போயிடுறான். கட் பண்ணால் ஸ்கூலில் லில்லி வந்து தான் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி மேடி வந்து சிங்க் வழியாக பேசினான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஃப்ரெண்டு நம்ப மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க மேலே கண்ணு, அவங்க கூட சேரணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அதுக்கு தடையா லில்லி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. லில்லி அதை புரிஞ்சுக்கிட்டு வேணாங்கிற மாதிரி, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாங்கிற மாதிரி கிளம்பி போகலான்னு பார்க்குறா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு இருந்துட்டு உன் கூட பழகிறதே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுவான். கட் பண்ணால் ஃபில்லையும் டெடியும் காட்டுறாங்க. ஃபில்லும் டெடியும் இதை பற்றியே பேசிக்கிட்டே சைக்கிளில் வராங்க. வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல லில்லியை பார்க்குறாங்க. லில்லி வந்துட்டு உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்ன ஹெல்ப்பு அப்படிங்கிற மாதிரி டெடியும் ஃபில்லும் கேட்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு இது ஏதோ கண்டுபிடிக்கணுங்கிறாளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவங்க அப்பா இறந்ததை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெடியும் ஃபில்லும் லில்லியோடு சேர்ந்து அவங்க எப்போவும் மீட் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து மேடியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். மேடி வந்துட்டு என் சிங்க் வழியாக பேசினான், அதுவும் பாசிட்டிவாக தான் பேசினான் அப்படிங்கிற மாதிரி லில்லி சொல்கிறா. ஆனால் ஃபில்லும் டெடியும் நம்புற மாதிரி தெரியல. என்னை நீங்கள் நம்பலையா, அப்போ நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு லில்லி கிளம்பி போயிடுறாங்க. கட் பண்ணால் மிலிட்ரி பேஸை காட்டுறாங்க. ஹேரன் வந்துட்டு கர்னலை பார்க்க போகிறாரு அவர் ஆஃபீஸ்க்கு. கர்னல் தான் வர சொல்லியிருந்தார்ல, அதனால் போகிறாரு. உள்ளே நுழைஞ்ச உடனே கர்னல் இருந்துட்டு அந்த மாஸ்டர்ஸை நான் வந்து லாண்ட்ரி செக்ஷனுக்கு மாற்றிட்டேன், அவன் அங்கே தான் இருக்கணும், அதான் அவன் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹேரன் கிட்ட சொல்கிறாரு. ஹேரனும் லைட்டாக சந்தோஷப்படுறாரு. ஏன் சந்தோஷப்படுறாருனா, அந்த மாஸ்டர்ஸுங்கிறவன் கருப்பினத்தவங்களை பார்த்தா கோவப்படுவான். அதனால் இவரும் லைட்டாக சந்தோஷப்படுறாரு. கர்னல் வந்துட்டு உட்கார சொல்லி 2 பேரும் பேசுகிறாங்க. ஏன் இந்த ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்த, எதனால் வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ஒரு ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. அந்த ஃப்ளைட்டில் க்ராஷ் ஆகி இவருக்கு இன்ஜுரி ஆயிடுது. அதனால தான் இந்த டீமுக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹேரன் சொல்கிறாரு. கர்னலும் தான் எதுக்கு இந்த மிலிட்ரிக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தான் அப்பா ஒரு மிலிட்ரி மேன், அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஈக்குவல் தான், இந்த சட்டம் மாறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹேரன் சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணால் டெடியோட வீட்டை காட்டுறாங்க. டெடி குடும்பத்தோட சாப்பிட உட்காந்துருக்கான். அதுக்கப்புறமா டெடியோட அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் போல இருக்கு, அதனால கொஞ்சம் கராராக பேசிட்டு இருக்காரு. டெடியோட அப்பா படிப்பில் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து டெடி இருந்துட்டு சாப்பாடு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டெடியோட அப்பாவுக்கு செம கோவம் வந்துடுது. வந்த உடனே உனக்கு என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்கும் போது இல்லைப்பா, யாராவது குழந்தைங்களை கடத்திட்டு போவாங்களா, அப்படி கடத்திட்டு போனாலும் அண்டர் கிரவுண்டில் வச்சுருந்து துன்புறுத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் டெடி கேட்குறாரு அவங்க அப்பாக்கிட்ட. அதுக்கு அவங்க அப்பா ஒரு கதை சொல்கிறாரு. நாமெல்லாம் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க, நம்மளே கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தோம். இதில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நீ வந்து சொல்லிகிட்டு இருக்க, இதை விட நம்ம கஷ்டத்தெல்லாம் பார்த்துருக்கோம், ஹாரர்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அப்பா சொல்கிறாரு. இது ஒன்றும் ஃபேண்டசி கிடையாது, இது வந்து ரியாலிட்டி லைஃபு, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறமா டெடி நைட்டு போய் தூங்க போகிறான். எப்போவுமே காமிக் படிச்சுட்டு தான் தூங்குவான். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு லேம்ப் வச்சுருக்காங்க. அந்த லேம்ப் ஆஃப் ஆகி எரியுது. அதுக்கப்புறம் ஒரேடி ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆனோடனே கொஞ்ச நேரம் கழித்து அதில் ஏதோ ஒரு சதை மாதிரி நிறைய மூஞ்சிகள் இருக்க மாதிரி இவனை வந்து பயன்படுத்தினோடனே டெடி ரொம்ப பயந்து போயிடுறான். பயந்து போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, அதாவது ஃபில்லுக்கிட்டையும் லில்லிக்கிட்டையும் சொல்கிறான். இப்போயாவது நம்புறீங்களா நான் சொன்னதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி லில்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் ஃபில்லும் அதை நம்புகிறான். வேறு வழி இல்லை, அதனால் நம்புகிறான். நம்பின பிறகு சரி இப்போ நம்ம மேடியை கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டெடியும் ஃபில்லும் லில்லியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு லில்லி எனக்கு ஒரு இடம் தெரியும், வாங்க அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கட் பண்ணால் லைப்ரரியை காட்டுறாங்க. இந்த லைப்ரரிக்கு ஃபில்லு, டெடி, லில்லி, ஃபில்லோட தங்கச்சி 4 பேர் சேர்ந்து போகிறாங்க. போகும்போது அங்கே நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்லாம் தேடுறாங்க, மேடியோட நியூஸ் ஏதாவது வந்திருக்கான்ட்டு. அப்படி பார்க்கும்போது மேடியோட நியூஸ் கிடைக்குது. கிடைச்ச உடனே அதை படித்து பார்க்குறாங்க. படித்து பார்க்கும்போது அதில் அவங்க அப்பாவே கொண்ட மாதிரி சொல்லியிருக்கு, ஆனால் கண்டுபிடிக்கலங்கிற மாதிரி போட்டிருக்கு. பாடியும் கண்டுபிடிக்கலங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதுக்கப்புறமா கடைசியாக மேடியை ஒரு இடத்துல பார்த்துருக்காங்கங்கிற மாதிரி போட்டிருக்கு. அது எந்த இடம்னு பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு காட்டின அந்த தேட்டர் தான். அந்த தேட்டரில் பார்த்த மாதிரி போட்டிருக்கு. அதுவும் ஒரு 12 வயசு பொண்ணு பார்த்துருக்குங்கிற மாதிரி போட்டிருக்கு. உடனே இவங்க அந்த தேட்டரோட வேலை செஞ்சிட்டு இருக்க அந்த பொண்ணை போய் பார்க்கலான்னு போகிறாங்க. அந்த பொண்ணை பார்க்குறாங்க.
அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. எனக்கெல்லாம் யாரையும் தெரியாது, போலீஸே எத்தனை தடவை வந்து கேட்டாங்க, அதனால் எங்கள் அப்பா ரொம்ப பாதிக்கப்பட்டாரு, நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க 4 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபில் இருந்துட்டு நம்ம அந்த பாட்டை தேடி சுயரசில் தான் அலையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும் போது அந்த ரோனிங்கிற அந்த தேட்டரில் வேலை செய்கிற பொண்ணு கேட்டுட்டு, நீங்கள் என்ன சொன்னீங்க, எந்த பாட்டை பற்றி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அதுக்கு வந்துட்டு அவனுங்க வந்து அந்த தேட்டரில் ஓடின பாட்டை பற்றி சொல்கிறாங்க. கட் பண்ணால் மிலிட்ரி பேஸை காட்டுறாங்க. அங்கே ஹேரன் வந்து தனியாக இருக்காரு, படுத்து தூங்கலான்னு நினைக்கிறாரு. அப்போ யாரோ முகமூடி போட்டுட்டு ஒரு 4 பேர் இவனை வந்து சண்டை போட்டு, நீ ஓட்டினில ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டோட ப்ளூ பிரிண்ட்டை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் போது அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்குள்ள பாலி வந்து இவரை காப்பாற்றிடுறாரு. கட் பண்ணா இந்த 4 பேரும் அந்த தேட்டர் பொண்ணும் சேர்ந்து தேட்டருக்கு போகிறாங்க. இந்த பொண்ணு போய் ஆப்ரேட் பண்ண போது இவங்க 4 பேரும் கீழே உட்காந்து படத்தை பார்க்கலான்னு யோசிக்கிறாங்க. போனால் தானாக லைட்லாம் ஆன் ஆகுது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஃபில்லும் டெடியும் செம பயத்தில் இருக்காங்க, அழுதுட்டு வேற இருக்கிறானுங்க. அதுக்கப்புறமா ரோனி தேட்டரில் வேலை செய்கிற பொண்ணு படத்தை போடுது. படத்தை போட்டால் அந்த சாங் வர இடத்துல மேடி இருக்கிறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களால் தான் நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க, உங்களால் தான் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மேடி சொல்கிறான். கையில் ஒரு குழந்தைய வேற வச்சுருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டால வரான். அந்த குழந்தை ஸ்க்ரீனை விட்டு வெளியே வந்துடுது. வந்த உடனே என்னடான்னு போய் பார்த்தா அந்த மியூட்டேட்டட் குழந்தை, ஃபஸ்ட்டு நான் பார்த்தோமே அந்த மியூட்டேட்டட் குழந்தை, இவங்க எல்லாத்தையும் கொல்ல போகுது. ஃபஸ்ட்டு ஃபில்லை கொல்லுது, அதுக்கப்புறம் டெடியை கொல்லுது, அதுக்கப்புறமா கடைசியாக சூசிங்கிற ஃபில்லோட தங்கச்சியை கொல்லுது. கொன்ன பிறகு கடைசியாக லில்லியும் அந்த தேட்டரில் வேலை செய்கிற பொண்ணையும் கொல்ல வருது. இவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போனால் கையில் ஏதோ தென்படுதுன்னு லில்லி பார்க்குறா. பார்த்தா கையில் சூசியோட கை துண்டாக கிடக்குது. அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.